வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா 2023 கொரியன்ல வெளியான ஸ்லீப் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் மிஸ்ட்ரி படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. அப்படி இல்ல கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நமக்கு காட்டுறாங்க. அவங்க பிளாட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கு திடீர்னு முழி போறது. முழிச்சு பார்க்கும் போது ஹஸ்பண்ட் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்து இருக்காரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உள்ள யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மேற்கொண்டு எதுவுமே பேசாம பொத்துன்னு படுத்துடுறாரு. வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாரு. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவரை திரும்பி எழுப்ப ட்ரை பண்ணா அவர் எந்திரிக்க மாட்டாரு. நம்மளே பாப்போன்ற மாதிரி ஒவ்வொரு ரூமாயும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. வித்தியாசமாலாம் சவுண்டு கேக்குது. ரொம்ப பயப்படுறாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போதுதான் இவங்க நாயை பாக்குறாங்க. அந்த நாய் தான் சவுண்டு கொடுத்துருக்கு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. உன்னோட வேலை தானா அப்படின்ற மாதிரி நாயை ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து படுக்க வச்சிடுறாங்க. சரி நம்ம படுப்போம் அப்படின்ற மாதிரி பெட்ரூம்க்கு வந்து ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல படுக்கிறாங்க. இங்கதான் ஸ்லீப்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோ தான் காலையில முதல்ல கண்முழிக்கிறாரு. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா எந்திரி, நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சைடு ஆக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனும் எந்திரிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்ப நாய்க்கு சாப்பாடுலாம் வச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட பெரிய ஆக்டரா மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபுக்கு ஆசை இருக்கும். அது சார்ந்த ஹஸ்பண்ட மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய வாசகங்கள்லாம் இவங்களோட வீட்டுல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப கிளம்பலான்னு கதவை திறக்கிறாங்க. தெரியாதனமா ஒரு லேடி மேல இடிச்சிருது. அந்த லேடி கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இவங்க பிளாட்டுக்கு கீழ் பிளாட்ல இருக்கவங்களா இருப்பாங்க. சில பொருள் எல்லாம் தரதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க அடிக்கடி உங்க பிளாட்ல இருந்து சவுண்ட் கேக்குது, நீங்க அதை கொஞ்சம் பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இது முத வாட்டி சொல்றது கிடையாது, 2-3 வாட்டி இந்த லேடி சொல்லியிருப்பாங்க. ஈரின் ஒரு ஆபீஸ் வேலை தான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. ஹஸ்பண்டா இவங்களை கூட்டு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வந்தவங்க இருக்காங்கல்ல, காலையில அந்த லேடி சொன்ன விஷயத்த சொல்லிட்டாங்க. அந்த லேடி அந்த பிளாட்ல இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வயசான பெரியவர் தான் இருந்திருப்பாரு. அந்த பெரியவரும் அடிக்கடி சவுண்ட் கேக்குதுன்னு இவங்க கிட்ட சொல்லுவாரு. இவங்களுக்கு ரீசெண்டா தானே கல்யாணம் ஆயிருக்கு, அதனால ஒன்னாலாம் இருப்பாங்க. அந்த சவுண்ட் அந்த பெரியவருக்கு கேட்கும். அதே மாதிரி நாய் குலைச்சுக்கிட்டே இருக்க சவுண்ட் எல்லாம் கேட்கும். அதை பத்தி தான் இவங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த பெரியவருக்கு உன் மேல ஒரு கண்ணு, அடிக்கடி அந்த பெரியவர் உன்னை சைட் அடிப்பாரு, அதெல்லாம் நான் பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் என்ன ஆனார்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இந்த லேடி அந்த பிளாட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த பெரியவர் சொன்ன மாதிரியே இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாருமே இதே மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கேக்குறாங்க. இது சம்பந்தமா பேசிக்கிட்டே இவங்க 2 பேருமே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி டிவி பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள யாரோ இருக்காங்கன்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இதே மாதிரி தான் நைட்டு நேரம் சொன்னேன், நான் எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்த்தேன், எதுக்காக அப்படி சொன்னேன்னு கேக்குறாங்க. நான் டைலாக பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வர ஆக்டர்னு சொன்னா பாத்தீங்களா, இப்ப இவர் நடிச்ச ஒரு சீரிஸ் வருது. அந்த சீரிஸை வச்சு இவங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் சைடு ரோல் மாதிரி சின்னதா ஒரு பிட்டு தான் நடிச்சிருப்பாரு. அதுக்கே ஹீரோயின் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. நீ சூப்பரா நடிக்கிற, கண்டிப்பா நீ பெரிய ஆளா வருவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கான கால் ஷீட் வேலையில இருந்து எல்லாத்தையும் ஒய்ஃப் தான் பாத்துப்பாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோனும் வேலையை பார்த்துட்டு படுக்கலாம் அப்படின்ற மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கண்ணத்தை சொரியிறாரு. ரொம்ப வேகமா சொரியிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி கையை கொஞ்சம் இவங்க வேலைக்கு வைக்கிறாங்க. திரும்பியுமே கொஞ்ச நேரத்துல அவர் கண்ணத்தெல்லாம் சொரியிறாரு. என்ன இவ்வளவு வேகமா சொரியிற, நிறுத்து அப்படின்ற மாதிரி இவங்களும் திரும்பி கையை எடுத்து வேலைக்கு வைக்கிறாங்க. சரி படுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப அலாரம் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அலாரம் அடிக்குது பாரு, கட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. அவர் முழிக்கவே மாட்டாரு. இவங்க தான் முதல்ல முழிக்கிறாங்க. முழிச்சவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அவர் கை முழுக்க ரத்தமா இருக்கு. கண்ணத்தை பயங்கரமா சுரண்டி வச்சிருக்காரு. எந்திரி அப்படின்ற மாதிரி எழுப்பி விடுறாங்க. இப்ப கூட அதை அவரால் ஃபீல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் கையில ரத்தம் இருக்கிறத பாக்குறாரு. கண்ணெல்லாம் கீறி இருக்கிறது தெரிய வருது. ஐயோ இந்த அளவுக்கு கீறிட்டனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒரு பெரிய படத்துக்கான ஆடிஷனா இருக்கும், இன்னைக்கு தான் இப்படி நடக்கணுமா அப்படின்ற மாதிரி 2 பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க பேண்டேட் எல்லாம் ஒட்டி விடுறாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ஹஸ்பண்டோட ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, வீடுல நிறைய இடத்துல சதறி கிடக்குது. அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. பார்த்தா பெட்டு கடி வரைக்கும் அந்த ரத்தம் எல்லாம் போயிருக்கு. என்ன பெட்டு கடியில இருக்குன்னு இவங்க குனிஞ்சு பாக்குறாங்க. பார்த்தா இவங்களோட நாய் இருக்கு பாத்தீங்களா, எதையோ பார்த்து பயந்த மாதிரி பெட்டு கடியில தான் ஒளிஞ்சிருக்கு. உனக்கு என்னாச்சு, எதனால இந்த இடத்துல இருக்க, வெளியே வான்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. நாயம் பயந்துகிட்டே வேகமா இவங்க கிட்ட வருது. இப்ப ஈரின் ஆபீஸ்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. தூக்கத்துல கண்ணத்தெல்லாம் இப்படி சுரண்டுவாங்களா அப்படின்ற மாதிரி நெட்ல தேடி பாக்குறாங்க. அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சில ரிசல்ட் எல்லாம் காட்டுது. ஓஹோ இது சகஜம் தான் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஹீரோவோட கண்ணத்துல காயம் இருக்குல்ல, அதனால அந்த ஆடிஷன்ல ரிஜெக்ட் ஆயிருப்பாரு. இத ஒய்ஃப் கிட்ட சோகமா சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் சரி இவரோட சம்பளம் ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு இருக்கோம். ஒய்ஃப் தான் வீட்டு செலவு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இவருமே ரொம்ப கஷ்டப்படுறாரு.
நான் வேணா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டா மாறிடுவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எதுக்காக இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அப்படிலாம் நீங்க பண்ணாதீங்க. நம்ம லைஃப்ல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம 2 பேருமே சேர்ந்து தான் ஹேண்டில் பண்ணோம்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இன்னொரு வாட்டியும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த வாசகத்துல இருக்கிறத படிக்க வைக்கிறாங்க. அவரும் திரும்ப திரும்ப அந்த வாசகத்தெல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் மோட்டிவேட் பண்றாங்க. ஹஸ்பண்ட் இவங்களுக்கு பிடிக்குமேன்ற மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காரு. இவங்களுமே சந்தோஷமா அவரோட கையில இருந்து வாங்கிடுறாங்க. ஹீரோயினுக்கு நைட்டு கொஞ்சம் வேலை இருக்கும், அதை சாப்பிட்டுக்கிட்டே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கையை வச்சு கையை சுரண்டிட்டு இருக்காரு. இதை பாக்குற இவங்க லைட்டா பயப்படுறாங்க. ஐயோ நேத்து மாதிரி ஆயிட போகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால கையில ஸ்ட்ராங்கான கிளவுஸ போட்டு விட்டுறாங்க. மேற்கொண்டு இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஹஸ்பண்ட் கட்டில விட்டு எந்திரிச்சு வெளியே போறாரு. இவங்க கூப்பிட நிக்காம போறாரு. கொஞ்சம் பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் போறாரு. இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. நாயுமே ஹஸ்பண்ட பார்த்து பயங்கரமா மிரளுது. இப்ப வெளியே வந்த ஒய்ஃப்க்கு ஒரு ஷாக் காத்துட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரிட்ஜ்ல இருக்க பொருள்லாம் இஷ்டத்துக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன சாப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பாக்குறாங்க. பார்த்தா பச்சைக்கறியை சாப்பிடுறாரு. இதை பாக்குற இவங்களுக்கு கொமட்டிட்டு வந்துருது. இப்ப பக்கத்துல இருக்க சிங்குக்கு வந்து இவங்க வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் வேகமா சிங்க் இருக்கிற இடத்துக்கு வராரு. நார்மல் தண்ணி தானே குடிக்கணும், ஆனா சிங்க்ல இருக்க தண்ணியை குடிக்கிறாரு. அதுவும் மிருகம் மாதிரி வித்தியாசமா குடிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் பாட்டுக்கு திரும்பி பெட்ரூம் நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது நாய் இவரை பார்த்து குலைச்சுக்கிட்டே இருக்கு. இவர் நாயை பார்த்து ஒரு முறைக்கிறாரு. அந்த நாய் சைலண்டா மாறிடுது. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப பெட்ரூம்க்கு போனவர் ஜன்னல் வழியா கீழே விழ போறாரு. என்ன இவர் விழ போறாரு அப்படின்ற மாதிரி சட்டுன்னு இவங்க பிடிச்சிடுறாங்க. இப்ப கஷ்டப்பட்டு உள்ள இழுத்து இவரை போட்டுறாங்க. ஹீரோயின் பிரெக்னண்டா வேற இருப்பாங்க. அப்படி இருந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. கீழே விழுந்ததுல இவர் நார்மல் ஆயிருந்தாரு. இப்ப முழிச்சவரு நம்ம எப்படி இங்க வந்தோம்னு யோசிக்கிறாரு. உனக்கு என்னாச்சு, எதுக்காக கீழே விழுந்து கிடக்குற அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஏன் கேட்க மாட்டேன், ஏன்டா என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் ஒரு பார்வை பாக்குறாங்க. இவர் பண்ண விஷயத்தெல்லாம் இவருக்கு புரிய வைக்கிறாங்க. நாளைக்கு காலையில வேலையா நீ டாக்டரை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ நேத்து மாதிரி வெளியே விழுந்துடக்கூடாதுல்ல, அதனால அந்த இடத்தெல்லாம் பிளாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்களை வச்சு இவங்க வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க போன் மூலியமா சொல்லியிருப்பாங்க. அம்மாக்கு இந்த பேய் பிசாசு மேல எல்லாம் ரொம்ப நம்பிக்கை இருக்கும். இந்த கவரை நீ வச்சுக்கோ, இது உன்னை காப்பாத்தும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோயினுக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. அதெல்லாம் வேணாம்னு சொல்றாங்க. ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட உடம்புல என்னதான் நடக்குது அப்படின்றத செக் பண்ணணும் டாக்டர் நினைக்கிறாரு. இப்ப வயரெல்லாம் செட் பண்ணி செக் பண்ணி முடிச்சிடுறாரு. நைட்ல நடக்கிற ப்ராப்ளம் இருக்கும் பாத்தீங்களா, அதே மாதிரி தான் ஹீரோக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இதை கியூர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. கண்டிப்பா கியூர் பண்ணிடலாம். ஃபுட் ஹேபிட் எல்லாம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். அதே சமயம் நான் தர டேப்லெட் எல்லாம் ரெகுலரா போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோயின் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் டேப்லெட்லாம் வேணாமேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க கரெக்டா டைம்க்கு அந்த டேப்லெட்டை தந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு என்னதான் ஆகுது பாப்போன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இப்ப நைட் ஹஸ்பண்ட படுக்க வச்சுட்டு இவங்களும் தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில முடிச்சு பார்க்கும்போது ஹஸ்பண்ட் நார்மலா பக்கத்துல படுத்துட்டு இருக்காரு. நல்ல வேலை மாத்திரை போட்டதுல எதுவுமே ஆகல அப்படின்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. காலையில நாய்க்கு சாப்பாடு வைப்பாங்கல்ல, இப்ப நாயை பாக்கிறதுக்காக வராங்க. நாய் எங்க போச்சுன்னே தெரியல. எங்க போனே அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா நாயை காணோம். அதே மாதிரி பொருள்லாம் கலைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. ஹஸ்பண்ட் தான் இதை பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் நாயோட முடியெல்லாம் ஒரு பேப்பர்ல ஒட்டிட்டு இருக்கு. நாய்க்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. இப்ப ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா நாய் தான் செத்து போய் உள்ள இருக்கு. நைட்டு முழுக்க ஹஸ்பண்ட் நடமாடிட்டு காலையில தான் பக்கத்துல படுத்திருக்காரு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, இப்ப இவங்களுக்கு பிரசவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. குழந்தைய பார்த்து 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் குழந்தைய கொஞ்சிட்டுலாம் இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் அம்மா பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு நடந்துட்டு இருக்க விஷயம் அம்மாக்கும் தெரியுது. எதுக்காக நீ ரிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு இருக்க, இப்ப குழந்தை வேற ஆயிடுச்சு, நீ பேசாம உன்னோட ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ப்ராப்ளம் பெருசாக போகுதுன்றதுக்காக தான் அம்மா இப்படி சொல்லிட்டாங்க. இல்லம்மா, இதுல இருந்து வெளியே வரதுக்கு நாங்க ஒரு வழியை வச்சிருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோக்குமே இவங்க கூட சேர்ந்து இருக்க பயமா தான் இருக்கு. ஹீரோவும் ஒரு இடத்துல காரை நிறுத்திடுறாரு. நான் பக்கத்துல ஒரு ஹோட்டல் பாத்திருக்கேன், கொஞ்ச நாள் மட்டும் நான் அங்க தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் பயந்துதான் இப்படி சொல்றாரு அப்படின்றது ஹீரோயினுக்கு புரியுது. அதெல்லாம் முடியாது, என் கூடயும் குழந்தை கூடயும் தான் நீங்க இருக்கணும், நம்ம எதுனாலும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஹஸ்பண்டும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவங்களோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இவங்க ஒரு ஐடியா மட்டும் பண்றாங்க. அதாவது பெல் ஆர்டர் பண்ணி வர வச்சிடுறாங்க. கதவை திறந்தா அந்த பெல் சவுண்ட் கேட்கும். சோ ஹஸ்பண்ட் நடமாடினார்னா உடனே முழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதே மாதிரி நைட்டு ஹஸ்பண்ட் ஈஸியா நடமாடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஓவர் கோட் குள்ள போய் படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஏத்துக்கிறாரு. இப்ப மாடியில இருந்து இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு லேடி பேச வந்தாங்கல்ல, அவங்க பையன் கூட நாயோட போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஹீரோயினும் கீழே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாயை பார்க்கும்போது இவங்க நாயோட ஞாபகம் வருது. அதனால கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப நெய்பர் லேடி இருக்காங்கல்ல, இந்த ஆன்ட்டி தான் நம்ம வீட்டுக்கு மேல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தெரியும், இந்த ஆன்ட்டி வீட்ல இருந்து தான் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். இன்னும் நம்ம வீட்ல இருந்து சவுண்ட் கேட்டுட்டு இருக்கா, அது எப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க.
இப்ப நாயோட ஞாபகம் இவங்களுக்கு வருது. இவங்க நாய் கூட சேர்ந்து நிறைய போட்டோ எல்லாம் எடுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் சோகமா இந்த இடத்துல பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தூக்கத்துல நடக்கிறதுனால என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும் அப்படின்ற மாதிரி நெட்ல தேடி பார்த்துட்டு இருக்காங்க. தூக்கத்துல நடக்கிறவங்க சுய நினைவுல இருக்க மாட்டாங்க. என்ன எக்ஸ்ட்ரீம் கிரைம்னால அவங்க பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு இடத்துல குழந்தைய அப்பா கொண்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல வந்திருக்கு. இதை பாக்குற இவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது. குழந்தை விஷயத்துல இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் மாத்திரை போடாமையே படுத்திருப்பாரு. அவர் முழுசா பிரச்சனைன்னு யோசிக்கிறாங்க. அவர் தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மாத்திரையை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வாயில மாத்திரையை போடுறாங்க. அவரும் முழுங்கிடுறாரு. இவங்களும் டயர்டா இருக்கிறதுனால தூக்கம் வருது. ஆனா தூங்க ட்ரை பண்ணா குழந்தையோட ஞாபகம் வருது. ஹஸ்பண்ட் ஒருவேளை குழந்தைய ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. அதனால நடுவுல முழிச்சு குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நம்ம பேசாம வேற ரூமுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப குழந்தைய இவங்களும் சேர்ந்த மாதிரி பாத்ரூம் வந்துடுறாங்க. அந்த இடத்துல குழந்தைய படுக்க வச்சுட்டு இவங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி யாரோ கதவை தட்டுறாங்க. அனி நீங்க தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா அவர் சைட்ல இருந்து பதிலே வர மாட்டேங்குது. கதவை மட்டும் தட்டிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப மூர்க்கமாலாம் தட்டுறாரு. இவங்க செம்மையா பயப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல தட்டுற சவுண்டு நின்றுது. இதனால இவங்க இருக்காங்கல்ல, பொறுமையா கதவு கிட்ட வந்து கதவை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் இருக்காருல, ஒரு இடத்துல யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன வீட்டுக்குள்ளேயே யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்குன்னு உங்களுக்கு புரியுது. டாக்டர் கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னாரு பாத்தீங்களா, ஒரு சொட்டு கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லன்ற மாதிரி டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அதே மாதிரி ஹீரோ நெட்ல ஒரு மாத்திரையை பத்தி படிச்சிருப்பாரு. இந்த மாத்திரை போட்டா சரியாயிடும் சொல்றாங்க. அதை போடவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அது டோசேஜ் கொஞ்சம் அதிகம், அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணக்கூடாது, இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருங்க, கியூர் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் கியூர் ஆகலன்னு சொல்றோம்ல, திரும்ப திரும்ப அதே மாத்திரையை போட சொன்னா எப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கோவப்படுறாங்க. ஒரு பொருளை தூக்கி டாக்டர் மேல அடிச்சிடுறாங்க. நைட்டு முழுக்க தூங்கல, அந்த டென்ஷன்ல தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சார்பா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, டாக்டர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ கவலைப்படாத, நெட்ல ஒரு மாத்திரையை பத்தி நான் படிச்சேன், அந்த மாத்திரையை இன்னைக்கு போடுறேன், சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹஸ்பண்டே நைட்டு வீட்டுல படுக்க வேணாம், கார்ல படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கார்ல படுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, முதல்ல வீட்டுக்கு வந்து படுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியே வந்தா தானே பிரச்சனை, அந்த ரூமை நல்லா லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்டும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹஸ்பண்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் இவங்களும் லாக்லாம் பண்ணிக்கிறாங்க. அதனால அன்னைக்கு நைட்டு எந்த பிரச்சனையும் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. தொடர்ச்சியா இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது அம்மாக்கு தெரிய வந்துருது. அம்மா இருக்காங்கல்ல, ஒரு மந்திரவாதி லேடியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வந்தவங்கள வாசலோட அனுப்ப முடியாதுல்ல, அதனால இவங்க ரெண்டு பேருமே வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. வந்த இந்த லேடி இருக்காங்கல்ல, இந்த இடத்துல தீய சக்தியை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கவங்க வேகமா ஹீரோக்கு பக்கத்துல வராங்க. இவர்கிட்ட தான் அந்த தீய சக்தியை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்க வளராதீங்க, சும்மா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த லேடி இருக்காங்கல்ல, ஒரு பூஜை பண்ணோம், நீங்க என்கிட்ட திரும்பி வந்தீங்கன்னா அந்த பூஜையை பண்றேன், இல்லைன்னா உங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹஸ்பண்டுக்கு சுத்தமா இதுல நம்பிக்கை கிடையாது. ஆனா ஒய்ஃபுக்கு இப்ப லைட்டா நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. லைட்டா பயப்படுறாங்க. ஹீரோயின் குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைக்கு பக்கத்துல பார்த்தா சின்னதா ஒரு கிளாஸ் பீஸ் இருக்கு. அந்த கிளாஸ் பீஸ்ல ரத்தமும் இருக்கு. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் இவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க இறந்து போய் ஆவியா வந்து நம்மள பழிவாங்க ட்ரை பண்றாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோணுது. இவங்களுக்கு எதிரின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அந்த லிஸ்ட்ல பேரெல்லாம் எழுதி வச்சிடுறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு ஒவ்வொருத்தரை பத்தியா தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நிறைய பேர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. சோ அவங்க இதை பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேரெல்லாம் இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அந்த லேடியை வர வச்சு பூஜை பண்ண என்னன்னு கேக்குறாங்க. என்ன பேசிட்டு இருக்க, அந்த லேடி என்னென்னமோ வளர்றாங்க, அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் கோச்சுக்கிறாங்க. சட்டுன்னு திரும்பி படுக்கிறாங்க. ஏன் கோச்சுக்காத அப்படின்ற மாதிரிலாம் இவரை சமாதானப்படுத்துறாரு. ஈரன் நாய் இறந்துருச்சுல, ஆனா நாய்க்கான ஃபுட்டு நிறைய இருக்கும், கீழ் வீட்டுல இருக்க அந்த லேடிக்காவது தரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் ஃபுட்டை தரதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி உட்கார வைக்கிறாங்க. இப்ப ஈரனுக்கு இவங்க வீட்டுல இருந்து சவுண்ட் கேக்குது. நம்ம இந்த இடத்துல இருக்கோம், இப்ப எப்படி சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த நெய்பர் லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த பெரியவரோட போட்டோவை பாக்குறாங்க. இந்த பெரியவரோட போட்டோ இங்க என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பெரியவர் தான் என்னோட அப்பா அப்படின்ற மாதிரி இந்த லேடி சொல்லிட்டாங்க. என்னோட அப்பா ரீசெண்டா தான் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது இறந்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பொண்ணு இங்க வந்து தங்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவங்க சந்தேகப்படுற பேரெல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அதுல இந்த அங்கிளோட பேரையும் எழுதி வச்சிருப்பாங்க. சோ இந்த கிழவன் தான் நம்மள பழி வாங்குறதுக்காக இப்படி பண்றான் போல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நம்புறாங்க. அந்த பெரியவர் தான் ஹஸ்பண்ட் உடம்புல இருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது பேசுறதுக்காக வராங்க. பெரியவரே நீங்க தானே இதை பண்றீங்கன்னு கேக்குறாங்க.
ஹஸ்பண்டும் தூக்கத்துல சொல்றாரு. அந்த பெரியவர் தான் ஆமான்னு சொல்றதா ஹீரோயின் நினைக்கிறாங்க. மேற்கொண்டு பேச ட்ரை பண்றாங்க. ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எந்த பதிலும் வர மாட்டேங்குது. நான் கேட்டுட்டு இருக்கேன்ல, பதில் சொல்லுங்க, என்ன பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கீங்களா, என் குழந்தைய ஏதாவது பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. ஹஸ்பண்ட் தூக்கத்துல தான் இருக்காரு. அவருக்குள்ள இருக்க அந்த பெரியவர் தான் பேசுறாரு போல. இதை கேட்கிற இவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. ஐயோ, அந்த பெரியவரால குழந்தைக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப விடியற வரைக்கும் ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருக்காரு. இப்ப உருண்டு பொத்துன்னு பெட்டை விட்டு கீழே விழுந்துடுறாரு. அப்படி கீழே விழுந்தவர் பெட்டு கடியில ஏதோ ஒரு பேப்பர் இருக்கிறத பாக்குறாரு. இது என்ன பேப்பர் அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரை கையை விட்டு எடுக்கிறாரு. இது என்ன பேப்பர் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட கேக்குறாரு. அப்பதான் ஒய்ஃப் நைட்டு முழுக்க தூங்கலன்னு தெரிய வருது. நைட்டு முழுக்க தூங்காம நான் உங்களையே தான் பார்த்துட்டு இருந்தேன், நீங்க எந்த அசைவும் இல்லாம தான் இருந்தீங்க, அதுக்கு காரணம் இந்த பேப்பர் தான், என்னோட அம்மா சொன்னதை நான் முன்னாடியே நம்பி இருக்கணும், கட்டிலுக்கு அடியில வச்சதுக்கு அப்புறம் தான் எந்த ப்ராப்ளமும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹஸ்பண்டால இதை சுத்தமா ஏத்துக்க முடியல. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நைட்டு முழுக்க தூங்கலன்னா நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நீ முதல்ல ரெஸ்ட் எடுக்கணும், முதல்ல போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி அவங்கள தூக்கிட்டு வந்து பெட்ல போடுறாரு. அவங்க குழந்தைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி இவரும் படுக்க வச்சுட்டு கிளம்பிடுறாரு. ஈரனோ கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிக்கிறாங்க. பார்த்தா நைட்டே ஆயிருது போல. பக்கத்துல ஹஸ்பண்ட் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. என்ன இவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு, குழந்தைய பார்க்கணும்னு குழந்தைய பார்க்கறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த தொட்டியில குப்பைகள் தான் இருக்கு. என்ன குப்பைகள்லாம் இருக்குன்னு ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அப்ப குழந்தை குப்பை தொட்டில இருந்து அழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களும் வேகமா குப்பை தொட்டியில குழந்தை எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய பாக்குறவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. இது எல்லாம் இவங்களுக்கு வந்த கனவா தான் இருக்கும். இன்னும் இருட்டெல்லாம் செய்யல, பகல்ல தான் இருக்காங்க. இப்ப வேகமா குழந்தைய பாக்குறதுக்காக ஓடி வராங்க. பார்த்தா குழந்தை தொட்டியில இல்ல. தொட்டியில இல்லைன்னா குழந்தை எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை நாயை கொண்டு வச்ச மாதிரி குழந்தைய ஏதாவது பண்ணிருப்பாரா அப்படின்ற மாதிரி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் குழந்தை இல்ல. அப்பதான் ஏதோ ஒரு விஷயத்த அவிய வச்சிட்டு இருக்கிறது தெரிய வருது. இதுக்குள்ள குழந்தை இருக்குமா அப்படின்ற மாதிரி வேகமா அதெல்லாம் கவுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுலயும் குழந்தை இல்லன்றது தெரிய வருது. அப்பதான் ஹஸ்பண்ட காட்டுறாங்க. குழந்தை பாத்ரூம் போனதுனால இவர் வாஷ் பண்ணி வெளியே கொண்டு வராரு. ஒய்ஃப் இந்த விஷயத்த பண்றதை பத்தி இவர் குழம்பிடுறாரு. உனக்கு என்னாச்சு, எதனால சுடுதண்ணி மேல கைய வச்ச, பாரு கை எப்படி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இரு, உனக்காக முதல்ல ஐஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி ஐஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா ஹஸ்பண்ட பார்க்கவே இப்ப உங்களுக்கு செம்ம பயமா இருக்கு. இப்போ ஒரு பொருளை வச்சு அவரோட மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. அவர் மயக்கமாயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண் முழிக்கிறாரு. அப்படி கண் முழிச்சு பார்க்கும் போது இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கத்தியோட எதிர நிக்கிறாங்க. அந்த பெரியவர்கிட்ட பேசுற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் ஹஸ்பண்ட் மாதிரி தான் பேசுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நான் ஏதாவது பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறேன், என்ன விடு விடுன்னு சொல்றாரு. இவங்களுமே இந்த இடத்துல வெட்டுறாங்க. ஹீரோ ஒரு மாசத்துக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்த டாக்டர் இருக்கார்ல, இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, இதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க தூக்கத்துல நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. இந்த டேட்டுக்குள்ள நீங்க வீட்டுக்கு வந்துருங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க. அந்த டேட் வரப்போது, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டாரு. டாக்டருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஒய்ஃபும் ப்ராப்ளத்தினால ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இவர் ஹாஸ்பிட்டல்ல விசாரிக்கிறதுக்காக வராரு. ஆனா ஒய்ஃப் இங்க இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. இப்ப அம்மாவை பாக்குறதுக்காக வராரு. கடைசி ஒரு வாரமாவே நான் தான் குழந்தைய பாத்துக்கிறேன், அவ எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் குழந்தைய பாத்துக்கோங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. எங்க தான் போயிருப்பான்னு ஹீரோக்கு புரிய மாட்டேங்குது. சரி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு இருக்கும் போதே மாடியில இருந்து சவுண்ட் கேக்குது. அந்த பையனும் அந்த சவுண்ட் எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்ன நம்ம இங்க இருக்கும் போது சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி பாப்போன்ற மாதிரி இவரும் மாடியை நோக்கி நடக்கிறாரு. இப்ப கதவை திறந்து உள்ள வந்தவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா வீடு முழுக்க மந்திர வார்த்தை தான் எழுதியிருக்கு. இதெல்லாம் யாரு பண்ணான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஈரன் இங்கதான் இருக்காங்கன்னு தெரிய வருது. ஈரன் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்தீங்க, இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள சில விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பண்ணணும் எனக்கு புரியல, டாக்டர் எனக்கு கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றதை முதல்ல கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரியவர் இறந்து இன்னியோட 100 நாள் முடிய போகுது. 100 நாள் முடியறதுக்குள்ள அவர் போலனா நிரந்தரமா இங்கேயே தங்கிடுவாரு. அதுக்குள்ள நம்ம 2 பேர் சேர்ந்து எப்படியாவது போக வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உனக்கு என்ன ஆச்சு, எனக்கு பேயெல்லாம் பிடிக்கல, எனக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டது, அதை நான் கியூர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இப்பயுமே இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை காட்டுறாங்க. அவங்களே மோசமா காயப்பத்திக்கிறது, அதே மாதிரி மாமிசத்தை பச்சையா சாப்பிடுறது, இதெல்லாம் பேய் பிடிக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. நீங்க பண்ணீங்கல்ல, கண்டிப்பா உங்களுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அன்னில இருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு, அன்னைக்குதான் இந்த பெரியவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது டைலாக், நான் டைலாக் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. டைலாக் படி பில்டிங்குள்ள யாரோ நுழைஞ்சிட்டாங்கன்னு தான் இருந்தது, நீங்க ஆனா உள்ள யாரோ நுழைஞ்சிட்டாங்கன்னு மட்டும் தான் சொன்னீங்கன்னு சொல்றாங்க. ஒய்ஃப் திரும்ப திரும்ப பேய் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுச்சுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, என் ப்ராப்ளத்தினால தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃப் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்க, நான் முதல்ல இங்க இருந்து கிளம்புறேன்னு கிளம்ப போறாரு. ஆனா ஒய்ஃப் இப்ப சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கிறாங்க.
எதனால நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சமாளிக்கலாம் நினைச்சோம்ல, இப்ப அதை விட்டு போக போறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரோட மனசும் மாறிடுது. இதனால இவரும் அமைதியா வந்து சோஃபால உட்கார்றாரு. சரி நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன், என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, இவருக்கு எதிர வந்து உட்காடுறாங்க. நீங்க முதல்ல ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறதுக்காக வராரு. திறந்து பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா கீழ் வீட்டு நாயை தான் இவங்க சாவடிச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னா ஹீரோக்கு கொமட்டிருது. வேகமா பாத்ரூம்க்கு வந்து வாந்தி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த சமயம் ஈரன் இருக்காங்கல்ல, ஒரு ரூம்ல அந்த லேடியை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க போல. அந்த லேடியை இழுத்துட்டு வந்து வெளியே போடுறாங்க. அதே சமயம் கையில ஒரு ட்ரில்லரை வச்சிருக்காங்க. அது மூலியமா அவங்க நெத்தியில ஒரு ஓட்டையை போட்டுலாம்னு நினைக்கிறாங்க. டே கிழவா, நீ மட்டும் போலன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணோட நெத்தியில ஓட்டையை போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த இடத்துல ஹீரோ தான் இருக்காரு. உனக்கு என்னாச்சு, முதல்ல அந்த மிஷினை கீழே போடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த பெரியவர்கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. நீ போறியா இல்ல உன்னோட பொண்ணை சாவடிக்குவா அப்படின்ற மாதிரி அவங்க லைட்டா ட்ரில் பண்ணவே ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த லேடியோட நெத்தியில இருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிக்குது. இத பாக்குற ஹீரோக்கு ரொம்ப பயம் வந்துருது. அந்த பெரியவரோட ஆவி உடம்புல பூந்த மாதிரி நம்ம பேசலாம்னு நினைக்கிறாரு. சரி நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே ஹீரோவை நிமிர்ந்து பாக்குறாங்க. போயிடுறேன் ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா. இப்போ ஒரு சின்ன கேப் கிடைக்குது. அந்த கேப்ல வேகமா ஈரனுக்கு பக்கத்துல வந்து ஈரனை லாக் பண்ணிடுறாரு. இப்ப அந்த ட்ரில்லிங் மிஷினையும் கையில இருந்து வாங்கிடுறாரு. ஈரன் அந்த பெரியவர் தான் நம்மள லாக் பண்ணிட்டாரு போலன்னு யோசிக்கிறாங்க. இன்னும் நீ போலல, என்ன விட மாட்டல, உனக்கு என்ன வேணும், நீ என்ன சொன்னாலும் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இவரும் ஹஸ்பண்ட் மாதிரிலாம் பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருந்தவர் சட்டுன்னு வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறாரு. பைத்தியமே, உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த பெரிய ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கவர் திரும்பி அந்த லேடியை பாக்குறாரு. மகளே நீ எப்படி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த மாதிரி பைத்தியத்துக்கிட்ட நீ எப்படிதான் சேர்ந்து இருக்கியோ தெரியல, இவளால் தான் நான் அணுவா செத்து போனேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் இவ கூட இருக்க முடியாது, நான் போறேன்ற மாதிரி அவரும் ஒரு இடத்துல போய் நிக்கிறாரு. அவர் உடம்புல இருந்து பேய் போற மாதிரிலாம் ஈரனுக்கு தோணுது. இப்ப ஹஸ்பண்ட் பொத்துன்னு மயங்கி விழுறாரு. இவங்களுமே வேகமா ஹஸ்பண்டுக்கு பக்கத்துல வராங்க. நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவர் நார்மலா பேசுறாரு. இவங்களும் சட்டுன்னு டைமை பாக்குறாங்க. கரெக்டா டைம் 12 தான் ஆகுது. நம்ம ரெண்டு பேர் மட்டும் சேர்ந்து இருந்தா எல்லாத்தையும் சமாளிக்கலாம்னு சொன்னோம் பாத்தீங்களா, நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா ஹஸ்பண்டை கட்டி பிடிச்சிருக்காங்க. இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 எண்டிங் இருக்கு. எண்டிங்ல பேய் வந்த மாதிரியும் நீங்க புரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹீரோ தான் நடிச்சாரு அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். பேசிக்காவே ஹீரோ ஒரு ஆக்டர் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்சிருப்பாங்க. அந்த பெரியவர் உடம்புல இருந்து வெளியே போன மாதிரி நம்ப வச்சாதான் ஒய்ஃப் நார்மல் நிலைமைக்கு வருவா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. அதுக்காக கூட இந்த மாதிரி டிராமா பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப கூட உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், கடைசியில தான் ஹீரோ டிராமா பண்ணாருன்னா அப்ப தூங்கிட்டு இருக்கும் போது பேசினது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஆக்சுவலா ஈரன் அந்த பெரியவர் தான் வந்துட்டதா முழுசா நம்புறாங்க. அப்படி நம்புறதுனால ஹஸ்பண்டா பேசின மாதிரி அவங்களா நினைச்சிருப்பாங்க. ஹஸ்பண்டா இன்னைக்கு அமைதியா படுத்துட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இவங்க பேசினதா கற்பனை பண்ணிருப்பாங்க. 2 விதத்துல இந்த படத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒண்ணு கடைசியில பேய் வந்துச்சு, பேய் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுச்சுன்னு நினைச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது, அந்த ப்ராப்ளம் கியூர் ஆயிடுச்சு. ஆனா ஒய்ஃப் அதை புரிஞ்சுக்காம என்னென்னமோ யோசிச்சாங்க. ஒய்ஃபை நம்ப வைக்கிறதுக்காக கடைசியில ஒரு டிராமா பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். 2ல எந்த முடிவானாலும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.